இயேசு ராஜா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புதுக்கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புதுக்கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. எஸ் ஃபாதர். வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. இருதயத்தினால் தந்து பாடுவோமா? நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. ஆமென். துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. அன்பரும் கரத்தால்
அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ஆண்டவரே, நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுப்போம். எங்களுடைய ஜீவ காலமெல்லாம் நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுத்து என் தெய்வமே இம்மட்டும் கைவிடாதவரே, எல்லாவற்றிலும் மேலான ஆமென் யசத்தகமரதா ஓ ஷபரிபரபலரதி அந்தனா. ஆண்டவரே, எல்லாவற்றிலும் தயவாய் நடத்துவீர் ஆண்டவரே. ஷகதனதனலரதி அந்தனா, எல்லாவற்றிலும் தயவாய் நடத்துவீர். எஸ் ஷபனமனமதமனமரபனமரபா. ஆண்டவரே இயேசுவே, ஆண்டவர்கிட்ட திரும்ப திரும்ப தயவு 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 என்கிற வார்த்தை. ஷபரபனமரபனமரா. எஸ், தயவு இயேசுவே, தயவு. நீதியின் அதிபதியே, என்னை ரட்சிக்கும் நல் நேசரே. நீதியின் அதிபதியே, என்னை ரட்சிக்கும் நல் நேசரே. என்னை கைவிடாத நல் நேசரே. உம்மோடு நான் இருப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் அவரோடு இருப்பேன்? என்னை கைவிடாத நல் நேசரே, உம்மோடு நான் இருப்பேன். என்னை உணர்வுள்ளவனாய் வைத்திடுவே, உம்மை உற்று நோக்கிடுவேன். என்னை உணர்வுள்ளவளாய் வைத்திடுவே, உம்மை உற்று நோக்கிடுவேன். எல்லாவற்றிலும் தயையாய் நடத்துவீர், உம்மை விட்டு நான் விலகிடேன். ஆமென். எல்லாவற்றிலும் தயையாய் நடத்துவீர், உம்மை விட்டு நான் விலகிடேன். நீதியின்
அதிபதியே, என்னை ரட்சிக்கும் நல் நேசரே, நீதியின் அதிபதியே, என்னை ரட்சிக்கும் நல் நேசரே, என்னை கைவிடாத நல் நேசரே, உம்மோடு நான் இருப்பேன். என்னை கைவிடாத நல் நேசரே, உம்மோடு நான் இருப்பேன். பிரியமானவர்களே, இந்த பாடலை கர்த்தருடைய ஆவியானவர் சில ஆண்டுகளுக்கு முன்பாக கொடுக்கும்போது ஆண்டவர் சமூகத்தில் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொண்டிருந்த அந்த சமயத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஜெப வீட்டை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக அவர் சமூகத்தில் நாங்கள் குடும்பமாய் அமர்ந்து, ஆண்டவரே, ஊழியத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும், நாங்கள் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று சொல்லி அவர் சமூகத்தில் அமர்ந்து அவரை துதித்து கொண்டிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தை இந்த வார்த்தைகள் எல்லாம் போட்டு நிரப்பினார். இந்த வார்த்தைகள் எல்லாம் போட்டு நிரப்பினார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் நீதிக்கு அதிபதியாய் இருக்கிறார். அவர் சொல்றாரு, எல்லாவற்றிலும் தயையாய் நடத்து, எல்லாவற்றிலும் தயையாய் நடத்துவார். அவர் சித்தத்தை அறியணும்னா அவரை நோக்கி பார்க்கணும். அவர் சித்தத்தை அறியணும்னா அவரை நோக்கி பார்க்கணும். எனக்கு அன்பானவர்களே, முழு இருதயத்தோட அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, உம்மை நோக்கி நான் பார்த்து உம்முடைய சித்தம் அறிவே. சொல்லலாமா? உம்மை நோக்கி நான் பார்த்து உம்முடைய சித்தம் அறிவே, உம்முடைய தயவீனா என்னோடு பேசுகிற கர்த்தரே, உம்முடைய தயவீனா என்னோடு பேசுகிற கர்த்தரே, நீதியின் அதிபதியே, என்னை ரட்சிக்கும் நல் நேசரே, நீதியின் அதிபதியே, என்னை ரட்சிக்கும் நல் நேசரே, என்னை கைவிடாத நல் நேசரே, உம்மோடு நான் இருப்பேன். என்னை கைவிடாத நல் நேசரே, உம்மோடு நான் இருப்பேன். என்னை திடப்படுத்தும் நல்லவரே, என்னை உருவாக்கிடும் கர்த்தரே, என்னை திடப்படுத்தும் நல்லவரே, என்னை உருவாக்கிடும் கர்த்தரே, உம்மை நான் எந்நாளும் சார்ந்து உம்மிலே பலன் கொள்ளுவேன். உம்மை நான் எந்நாளும் சார்ந்து உம்மிலே பலன் கொள்ளுவேன். பிரியமானவர்களே, சோர்வின் மத்தியிலே ஒரு நெருக்கத்தின் பாதையில் இருக்கிறீர்களோ, நம்மை திடப்படுத்துகிற ஒருவர் உண்டு. அவர்தான் இயேசு. அவர்தான் இயேசு. நம் அருகில் இந்த நேரத்தில் இருக்கிறார். வார்த்தை சொல்லுகிறது, என் நாமத்தினால 2 பேர் 3 பேர் எங்க கூடியிருந்தாலும். இப்ப நாம ஆன்லைன்ல வெவ்வேறு ஊர்களில் வெவ்வேறு இடத்துல இருந்து ஒவ்வொருத்தரா ஜாயின் பண்ணி இருக்கிறீங்க. இது தெய்வ சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தில் நாம் அமரும்படியான காரியம்.
இதுல தேவன் நம்மோடு உறவாடும்படி நம்மோடு இருக்கிறார். நம்மோடு வந்திருக்கிற அந்த தெய்வம் நம்மை திடப்படுத்துவார், நம்மை உருவாக்குவார். நல்லா கவனிங்க, பாடுகள் மத்தியில நம்மளை திடப்படுத்துறது மட்டும் இல்லை, அந்த நெருக்கடியான சூழ்நிலையில நம்மளை திடப்படுத்துறது மட்டும் இல்லை, நம்மளை உருவாக்கவும் செய்கிறார். அவருக்கு சித்தமானபடி, அவருக்கு சித்தமானபடி. எனக்கு அன்பானவர்களே, வார்த்தை இப்படி சொல்லுகிறது, எஜமானுக்கு பிரயோஜனமான பாத்திரம். ஓஹோ, அது எப்போ வரும்னு நினைக்கிறீங்க? எஜமானுக்கு பிரயோஜனமான பாத்திரம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை உருவாக்கும் பொழுது எஜமானுக்கு உபயோகமான பிரயோஜனமான ஒரு பாத்திரமாக நம்மை அவர் உருவாக்குகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய தயவு பெருகட்டும், கர்த்தருடைய தயவு பெருகட்டும். எனக்கு அன்பானவர்களே, எஜமானுக்கு பிரயோஜனமான ஒரு பாத்திரமாய் அவர் நம்மை மாற்றுகிறார். அவருக்கு உபயோகமான ஒரு பாத்திரம், எஜமானுக்கு உபயோகமான ஒரு பாத்திரம். ஆண்டவரே, நான் உமக்கு உமகந்த பாத்திரமா மாறட்டும். ஆண்டவரே, எஜமானுக்கு உபயோகமான பாத்திரம். 2 தீமோத்தேயுல 2வது அதிகாரம் 21வது வசனம் இப்படி சொல்லுது. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 21வது வசனம். ஷபரபனமா. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டாள், அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். அல்லேலூயா. இது எப்ப நடக்கும்? சுத்திகரிப்பு நடக்கும்போது. அந்த வசனம் அப்படிதான் சொல்லு, இவைகளை விட்டு சுத்திகரித்த. அங்க ஒரு லிஸ்ட் இருக்குது, அங்க ஒரு லிஸ்ட். நீங்க மேல அங்கே அவர்கள் சொல்லுகிற காரியம் ஏனென்றால், நீங்க அந்த அதிகாரங்களே அல்லது இந்த தீமோத்தேயு புஸ்தகத்துக்கு தீமோத்தேயுக்கு அவர் எழுதுகிற காரியங்களை கவனிச்சு ஒன்று ஒன்றா நம்ம கவனிக்கும் போது அதில் சொல்ல வார்த்தைகள். இருபதாவது வசனம். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்துக்கும் சில கனமினத்துக்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டான். எவைகளைன்னு கேட்டீங்கன்னு வைங்களேன், 16வது வசனம். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகிரு, அவைகளால் கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தியுள்ளவர்கள் ஆவார்கள். இதுல நிறைய காரியங்களை பவுல் பகிர்ந்து கொண்டே இருக்கிறத பார்க்கிறோம். 12வது வசனம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம், நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். அப்போ நெருக்கப்படுகிற அந்த சூழ்நிலை, பாடுகள் மத்தியில தேவன் நம்மை உருவாக்குகிறார். அப்படி உருவாக்கும் போதுதான் 19வது வசனத்துல உறுதியான அஸ்திமாரம் நிலைக்கிறது என்று எழுதியிருக்கிறது. ஆமென். கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அநியாயமான காரியங்களை விலகிறது. அப்போ இதெல்லாம் எப்ப வரும்? நாம் நெருக்கப்படும் பொழுது, நாம் பிரச்சனைகளுக்குள்ள செல்லும் போது. ஏன் தேவன் பிரச்சனைகளை அனுமதிக்கிறார் என்று நினைக்கிறீங்க? ஒருவர் அதிகமாய் ஜெபிக்கும் பொழுது, நல்லா கவனிங்க, ஒருவர் ஆண்டவர் சமூகத்தில் அதிகமாய் ஜெபிக்கும் பொழுது அந்த மனுஷனை முதலில் தேவன் உருவாக்க விரும்புகிறார்.
அவருக்கு பிரயோஜனமாய், அவருக்கு உபயோகமான பாத்திரம். நீங்க அவருக்கு உபயோகமா மாறணும், நான் அவருக்கு உபயோகமா மாறணும் அப்படின்னு விரும்புறவங்க எத்தனை பேர்? கரங்களை உயர்த்தி சொல்றீங்களா? நான் என் எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமா அவர் என்னை வழி நடத்தணும், என்னை ஆசீர்வதிக்கணும், என்னை அப்படியாய் பயன்படுத்தணும். சொல்லுங்க ஆண்டவரே, எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமா மாறிடட்டும். நான் அவர் அதை விரும்புறார். வாஞ்சையோடு கேளுங்க. எஸ், அவருடைய தயவு குறைவில்லை. நெருக்கப்படுகிறோம், அந்த நெருக்கத்தின் மத்தியில எஜமானுக்கு உபயோகமான ஒரு பாத்திரமாய். நமக்கு எஜமானம் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நம்முடைய எஜமான், நம்முடைய எஜமான் இல்லை? நம்முடைய எஜமான். ஆண்டவரே, ஹல்லேலூயா. எஜமானே, எஜமானனே, இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே, இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே, காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே, காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே, தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. எஸ், தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே, நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம், நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, எஸ், நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. ஆமென், சொல்லலாமா? இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே, இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதா, இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதா, பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. ஆமென். பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே, நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம், நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. சொல்லலாமா? நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, இயேசுவே
என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு. ஆமென். லார்ட் வி தேங்க் யூ. ரகதமனமலனா. ஆவியின் நிறைவு, ஆவியின் நிறைவு. எத்தனை பேருக்கு இந்த ஆவியினுடைய அனுக்கிரகம், ஆவியானவரின் வழி நடத்துதல் தெரியுது? கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. ஆவியானவர் உங்களை நடத்துற அந்த வழி நடத்துதல் அல்லது தொடுதல், ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு உகந்த ஒரு பாத்திரமா நான் மாறணுமேப்பா. உமக்கு உகந்த தூய பலியா என ஒப்பு கொடுக்கிறேன்பா. உகந்த காணிக்கையா என அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, நான் உம்மை பின்பற்றுகிறவன் என்று உலகம் அறியும்படி, என் ஜனங்கள் அறியும்படி உமக்கு உபயோகமான பாத்திரமாய், என் எஜமானனே உமக்கு உபயோகமான பாத்திரமாய் நான் மாறட்டும், நான் மாறட்டும், நான் மாறட்டும். என்னை சுத்திகரித்துக் கொள்ள எனக்கு உதவி செய்யும். என் இயேசுவே, என் மணாளரே, என் எஜமானனே, என் துணையாளரே, என் மனவாளரே, என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன்பா. கர்த்தரையே நோக்கி பார்க்கலாமா? கர்த்தரையே நோக்கி பார்க்க, கர்த்தரையே நோக்கி பார்க்க. எங்கள் தேவன் ஆண்டவரே, ஷக்னதனா கிரகதனி மதானா, இயேசுவே, இயேசுவே, உம்முடைய தயவினால் எங்களோடு பேசுறீங்க. உம்முடைய தயவினால் ஆண்டவரே எங்களை நடத்துறீங்க. ஆண்டவரே, இன்னும் தொடர்ந்து இன்னும் தொடர்ந்து எங்களை பலப்படுத்துங்க. ஆண்டவரே, ஷலகாந்தரே, கர்த்தர் தயவுள்ளவர், கர்த்தர் தயவுள்ளவர். ஷக்குரு பிராத்னா, கர்த்தர் தயவுள்ளவர். இயேசு நல்ல தெய்வம். ஆமென். 1 பேதுரு 2வது அதிகாரம், 1 பேதுரு 2வது அதிகாரம் முதல் வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் முதல் வசனம். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும், சகல கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அல்லேலூயா. வசனத்தின் மேல் வாஞ்சையாய் இருக்கும்படி இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவருடைய தயவை ஒருவர் ருசி பார்க்கும் பொழுது அவர்களுக்குள் வேண்டிய ஒரு காரியம் என்று சொல்லி துர்க்குணத்தை ஒழிக்க வேண்டும் என்றும் கபடம் சகல எல்லாமே சகலவிதம் இருக்கு பாருங்க. இது இருக்கலாம், அது இருக்கலாம்னு சொல்லி அந்த நெளிவு சுழிவுன்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்துல கொஞ்சம் நெளிஞ்சு கொஞ்சம் சுழிவோட அப்படி நடந்துக்க, கொஞ்சம் ஞானமா நடந்துக்க அப்படின்னு பேசுவாங்க.
எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆனால் வசனம் சொல்லுகிறது சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதல். ஓஹோ, துர்க்குணம், கபடம், வஞ்சகம், பொறாமை, புறங்கூறுதல், இதை ஒழிச்சிட்டு புதிதாய் பிறந்த குழந்தை, ஒரு புதிதா பிறந்த குழந்தை தாய்ப்பால் மேல் வாஞ்சையா இருக்கும். கண்ணே திறக்காம அழும், ஆனா அது தாய்ப்பாலுக்கு வாஞ்சிக்கிறது. இந்த வசனம் சொல்லுது, திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். வாஞ்சையா இருக்கிறோமா? அப்போ தயவுள்ளவர்னு ஒருத்தர் ருசி பார்த்தாள். ஏன் தயவு வச்சிருக்கிறாரு? நான் அவமாய் போகாதபடி. வசனம் சொல்லுது, நான் அவமாய் போகாதபடி மட்டாய் தண்டியும். ஓஹோ, தேவனுடைய சிட்சையும் அதுல எப்படி வருது? என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு அவர் கொடுக்கிற தயவினால் அந்த சிட்சை. நம்ம பார்வைக்கு அது கஷ்டமா இருக்கும், அந்த சூழ்நிலையை கடக்கும் போது நெருக்கடியா இருக்கும். அது ஏன் அது அனுமதிக்கிறாருன்னா, நாம் அவர்கிட்ட நெருங்கிறதுக்கு தான். இந்த பிரச்சனை மட்டும் மாறவே மாட்டேங்க, ரொம்ப ஜெபம் பண்றேன், மாற மாட்டேங்க. நான் நெருங்கிறதுக்காக, நான் நெருங்கி அவர்கிட்ட, ஏன் தெரியுமா? அவர் நம்மளை நேசிக்கிறதுனால. என்னை நோக்கி கூப்பிடுற, ஆனா என் வார்த்தைகளை நீ அறிஞ்சு திரும்பணும்ல மனசு. என் வார்த்தைகளை அறிஞ்சு, ஒருத்தர் இல்லாத போது எந்த காரியத்தை ஆகிலும் அவரை குறித்து பேசினால் அது புறங்கூறுதல் தான். இந்த வசனம் அப்படித்தான் சொல்லு, சகலவித புறங்கூறுதல் எழுதியிருக்கு. ஒருத்தரை பத்தி இல்லாதது பொல்லாதது பேசுறது பொறாமை. இப்போதான் அவன் வந்து படிச்சான், வேலைக்கு போனா, டக்குன்னு ஒரு வண்டி வாங்கிட்டான், டக்குன்னு ஒரு கார் வாங்கிட்டான், டக்குன்னு வந்து வீட்டை வாங்கிட்டான். இது உலக பிரகாரமான யோசனை. சிலர் ஆவிக்குரிய ரீதியில் யோசிக்கிறது, இப்பதான் ரட்சிக்கப்பட்டான், இப்பதான் ஞானஸ்தானம் எடுத்தான், இப்பதான் அபிஷேகம் பெற்றான், டக்குன்னு ஜெபம் பண்றான், அற்புதம் நடக்கு, டக்குன்னு வரங்கள் கிரியை செய்து. ஆவிக்குரிய பொறாமை. நம்ம எதுல இருக்கோன்றது நம்மளதான் ஆராய்ச்சி பார்க்கணும். ஒரு நாள் அந்த காரியம் நமக்குள்ள வரக்கூடாது. பெருமை சிலருக்கு, நான் ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பார், அப்படியும் பெருமையா இருக்கிற ஆட்கள் இருக்காங்க. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இது பாசிபிளி 2012 நடந்த சம்பவம். நான் கர்த்தருக்குள் 2009 ரட்சிக்கப்பட்டு ஊழிய அழைப்பை பெற்று, ஆண்டவர் எங்களை ஹைதராபாத் பட்டணத்திலே வேலை கொடுத்து, அங்கே ஒரு மிஷனரி ஸ்தாபனத்திலே ஊழியத்தை செய்து கொண்டே, வேலை செய்து கொண்டே ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் கிருபை தந்திருந்த நாட்கள். அநேகமாய் ஒவ்வொன்றா கரெக்ட் பண்ணிட்டே தான் இருப்பார். வசனத்தை ஒருத்தர் வாஞ்சித்து தேட தேட கரெக்ட் பண்ணிட்டே தான் இருப்பாருங்க ஆண்டவர். அது அவருடைய குணம். ஏன்? பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அதுதான் அவருடைய வார்த்தை. அப்போ அந்த நாட்கள்ல அந்த மிஷனரி ஸ்தாபனத்தில் இணைஞ்சி ஜெபிக்கும் பொழுது, ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஒரு சகோதரன் வீட்டிலே இருந்து ஜெபித்தோம். முதல்ல வந்து நாங்கள் இருந்த போய்கொண்ட ஐக்கியத்தில் அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு ஜெபத்துக்கென்று ஒரு பாஸ்டருடைய வீட்டின் மாடியிலே இடம் கொடுத்திருந்தார்கள். அங்கேயே ஜெபித்து கொண்டிருந்தோம். அதில் எங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லாத, அதாவது சில சூழ்நிலைகள் உண்டாயிற்று. அதனால நாங்கள் ஒரு சகோதரன் வீட்டில் வைத்து தொடர்ந்து ஜெபிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை தந்தார். அப்படி அந்த சகோதரன் வீட்டில் ஜெபிக்கும் பொழுது, அந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, மிஷன் ஃபீல்ட்ல இருந்து எங்களுக்கு ஊழியத்தினுடைய அப்டேட்ஸ் வரும். அதில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, வியாதிப்பட்டிருக்கிறாங்க, நாங்கள் இந்த பிள்ளையை சந்தித்தோம், இவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா வரும். அப்போ ஒரு ஹெல்த் இஷ்யூக்காக, ரொம்ப பெரிய கேன்சர்னு நினைக்கிறேன், டக்கு ஞாபகம் வரல,
ஏதோ ஒரு வியாதி, ஒரு பெரிய வியாதி. அப்போ அதை குறித்து சொல்லப்பட்டுச்சு. நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தோம். சில வாரங்களுக்குள்ளே எங்களுக்கு ஒரு தகவல் வந்தது, இந்த மாதிரி இந்த காரியம் இப்படி சரியாய் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதம் செய்தார் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்துச்சு. உடனே என் இருதயத்துக்குள்ள அந்த அந்த ப்ரேயரை லீட் பண்ணுறதெல்லாம் கர்த்தர் கிருபையில் அடியானுக்கு அந்த கிருபையை கர்த்தர் தந்தார். 2011, 12 அதுலேருந்து 15 முடியும் வரைக்கும், நான் அங்கே ஹைதராபாத்தில் இருக்கிற வரைக்கும் 16 மார்ச் வரைக்கும் அந்த ப்ரேயர்ஸ் எல்லாம் நடத்துனது கர்த்தர் கிருபையில் அடியானுக்கு கிருபை தந்தார். அப்போ பாருங்க, அந்த லீட் பண்ணுற ப்ரேயர் கோஆர்டினேட்டராக அந்த காரியங்களை செய்யும்படி இந்த 12 மணி நேரம் ஜெபம்னு சொல்லி மோகனன் ஆரம்பிச்சாங்கல்ல, அதுக்கெல்லாம் முன்னாடி எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை 12 மணி நேரம் சங்கிலி தொடர் ஜெபம் அப்படின்னு. அதனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதை செய்யும்படியாக அநேகருக்கு அந்த காரியங்களை நடத்தும்படியாக கர்த்தர் நடத்தினார். சரி, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இப்போ அப்படி ஒரு செய்தி கேட்ட உடனே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆண்டவர் கிருபையில, ஆண்டவரே எங்கள் ஜெபத்தெல்லாம் கேட்டு இப்படி அற்புதம் செய்கிறீர் ஐயா அப்படின்னு ஒரு பெரிய சந்தோஷம். அன்றைய நாள் தியானம், நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது திருத்துவத்தை பற்றி வாசிக்கிறேன். யோவான் 14, 15, 16, 17 இந்த 3 அதிகாரங்களில் திருத்துவத்தை பற்றியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை குறித்தும் ஆண்டவர் நாம் அவரிடத்தில் இணைந்திருக்கிறதை பற்றியும் இப்படி பல காரியங்களை ஆண்டவர் அதை பேசுறதை பார்க்கிறோம். இப்போ ஆவியானவர், நான் பைக் எடுத்து அதாவது காலையில் வேலைக்கு, அதாவது எப்படின்னா ஏர்லி மார்னிங் டெய்லி ஜெபம் பண்ணோம். மார்னிங் 6 to 7 நினைக்கிறேன். எவ்ரி மார்னிங் டெய்லி மிஷனுக்காக ஜெபிப்போம்னு சொல்லிட்டு சண்டே தவிர்த்து மற்ற எல்லா நாளும் ஜெபம் பண்ணோம். அப்படி நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கோம். சகோதரங்களாம் ஜெபிப்போம். அப்படி ஜெபிக்கும் பொழுது அந்த அண்ணன் வருவாங்க, அவங்களாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அப்போ அவங்க தான் அந்த அப்டேட் சொல்கிறாங்க. அப்போ ஒரு சந்தோஷம் இருதயத்தில், ஆண்டவரே ஜெபத்தை கேட்டு இப்படிலாம் செய்துட்டீரே அப்படின்னு சொல்லி சந்தோஷம். அப்படி சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் காலையில் கிளம்பியாச்சு, இந்த வசனத்தை வாசிட்டேன், கிளம்பிட்டு இருக்கிறேன். கிளம்பி பைக்கில் ஆஃபீஸ்க்கு போகிறேன். கர்த்தர் கிருபையில் ஆண்டவரோடு பேசிக்கிட்டே போகிறது என்னுடைய பழக்கம். அவரும் என்னோட பேசிக்கொண்டே வருவார். அப்படி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த வசனத்தை என் இருதயத்தில் ஒரு தியானமாக வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் நடக்கு. காலையில் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆண்டவரே சொல்லி எல்லாம் பேசி முடிச்சுட்டு போயாச்சு. அன்னைக்கு வியாழக்கிழமை சாயங்காலம் அந்த பிரதர் வீட்டில் போய் ஜெபம் பண்ண போகணும். அப்படி ஜெபிக்க போகிறதுக்கு முன்னாடி நான் இருந்த என்னுடைய ஆஃபீஸ்லேருந்து இப்படி வண்டி எடுத்து அப்படி திரும்பி ஒரு மேடு வழியாக மேலே ஏறி போகணும். அதில் ஏறும் பொழுது ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். நீ பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுகிறேன் என்று விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். ஆண்டவர் கேள்வி கேட்கும்போது ரொம்ப ஞானமாக நம்ம பதில் சொன்னோம். பார்த்துக்கிடுங்க. நான் ஆண்டவர்கிட்ட, ஆமாம் ஆண்டவரே விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருந்து உனக்கு அந்த காரியங்களை கொடுக்கிறார் என்று சொன்னார். அந்த யோவான் 14 விளக்கம் கொடுக்கிறார். இயேசுவினிடத்திலிருந்து, இயேசு சொல்றார், என்னிடத்திலிருந்து அவர் எடுத்து பேசுவார். அப்போ உங்கள்கிட்ட இருந்தானே வரும் அப்படின்னு நான் சொல்றேன். சரி, இயேசு என்ன செய்கிறார்? பிதாவின் சித்தத்தையே இயேசு செய்கிறார். அப்போ நீ பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம்னா உன் ஜெபம் எங்கே இருந்து உனக்கு வெளிப்பாடாக வருகிறது அப்படின்னு கேட்டார். ஆண்டவரே, பிதாவின் சித்தத்தின்படினா பிதாவின் இடத்துல தானே இது வருது அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ இதுல மேன்மை பாராட்டல் எங்கே அப்படின்னார். ஹல்லேலூயா. பெருமை பாராட்டுறது எங்கே அப்படின்னு கேட்டார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஜெபம் கேட்கப்படும் பொழுது சந்தோஷப்பட்டு அதை பற்றி 10 பேர்ட்ட சொன்னோன்னா அது பெருமை பாராட்டுதல். வேதத்தின்படி அல்ல, வேத வசனத்தின்படி மட்டுமல்ல, என்னிடத்தில் தனிப்பட்ட முறையில் எனக்கு தேவன் சொல்லி என்னிடத்தில் பேசினார். அப்போ பெருமையின் சிந்தனை எதெல்லாம் கர்த்தர் நமக்கு சொல்லணுங்க. ஒருவன் ஆவியானவரால் நடத்தப்படும் பொழுது God will teach, அது சொல்லுவார், கட்டாயம் சொல்லுவார். அவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், சொல்லாம இருக்க மாட்டார். எது சரி எது தவறு, சின்னதா தேவனுக்கு விரோதமான சிந்தனை நமக்குள் உண்டானாலும் அதை பேசுவார். That is my God, that is my Jesus. When you have
ரிலேஷன்ஷிப் சரியா இருந்துச்சுன்னா, நம்முடைய ரிலேஷன்ஷிப் ஆண்டவரோட சரியா இருந்துச்சுன்னா, சிறிய காரியத்துல தப்பிதங்கள் ஆனாலும் நம்மிடத்தில் தெய்வம் தெளிவாய் இதை செய்யாதே என்று சொல்லுவார். நான் அன்னைக்கு ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, அது எவ்வளவு ஒரு அற்புதம் நடந்தாலும் சரி, யார் என்னை பத்தி எதை பத்தி இப்படி செஞ்சீங்க அப்படி செஞ்சீங்க, உங்க பிரசங்கத்தை கேட்டோம் அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு, யார் என்ன சொன்னாலும் சரி, ஒன்னே ஒன்று சொல்லுவேன், எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆட்டுக்குட்டி ஆனந்தனே. This was a training was given to me. இந்த 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 ஒரு அற்புதமான ஆச்சரியமான படிப்பினை ஆண்டவரிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டது. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அவர் நடத்துகிறவர், அவர் அற்புதம் செய்கிறவர், அவர் விடுதலை கொடுக்கிறவர், எல்லாம் சரிதான். ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, சில ஊழியங்கள் நடக்கும்போது கொஞ்சம் சில காரியங்கள் கஷ்டமா இருக்கும். அறியாம செய்யறாங்க, அறியாம செய்ய. நீங்க மோகன் அந்த மீட்டிங்ல ரொம்ப அழகாக கவனிக்கலாம். சிலர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, வந்து பிரதர் ஜோம் பண்ணாங்க, கை வச்சாங்க, சுகம் உண்டாச்சு, ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்தார், அவரை பிரைஸ் பண்ணுவாங்க. அண்ணன் முடிக்கும் போது சொல்லிடுவார், இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்தார் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. உண்மையிலே அது உண்மையில ஒரு நல்ல விஷயம். சிலர் பிரதர் வந்தாரு, கை வச்சாரு, பிரதர் அப்படி செஞ்சார் இப்படி செஞ்சார். ஆண்டவர் சகோதரனை கொண்டு கிரியை செய்தார், அதுதான் சரியான வார்த்தை. கர்த்தர் செய்தார், கர்த்தர் விடுவித்தார், கர்த்தர் ஆசீர்வதித்தார், கர்த்தர் ஆண்டவரை இந்த இடத்துல ஜெயத்தை கொடுத்தார். ஊழியக்காரர்களை மெச்சிக்கொள்ளுங்கள், கனம் பண்ணுங்கள், தப்பு இல்லை. பட் you need to give a praise and glory and honor to the Lamb of God. ஆண்டவராகிய இயேசுவுக்கு தான் துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்த வேண்டும். சோ பெருமை நமக்குள் உண்டாக கூடாது. நம்மளை தள்ளிரும். இயேசு சொன்னார், மனுஷர் உங்களை புகழும் பொழுது உங்களுக்கு ஐயோ. ஏன் தெரியுமா? ஐயோனா என்னது? நரகத்துக்கு போயிட்டேனான்னு அர்த்தம். That's all. ஊழியங்களை மகிமையா செய்யலாம், ஆனால் பெருமை லேசா வந்துட்டுனா கதை கண்டல் முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஆண்டவரே, நான் வசனம் சொல்லுது, பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாராம். ஓஹோ. ஆனா ஒரு மனுஷன் ஆண்டவரோட நெருங்கி அதை அறியாமல் செய்யும் போது, நான் எனக்கு தெரியாதப்போ, எனக்கு அவர் அறிவித்த பின்பு தேவ சமூகத்துல நின்று சொல்றேன், ஒரு நாளும் நான் ஜோம் பண்ண கர்த்தர் இதை செய்தார்னு சொல்லி ஒரு நாளும் நான் என்ன செய்யறதில்லை, சொல்றதில்லை. யாராவது ஏதாவது சொன்னாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவ்வளவுதான். கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க, அவ்வளவுதான். அது இயேசு சொல்றார் சீசல்ட்ட, எனது கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள். எஸ், தட் இஸ் அவர் டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி which is given by God. தேவனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நாங்கள் அதை கட்டாயமாய் செய்ய வேண்டிய காரியம். இது உங்களுக்கும் பொருந்தும். நீங்க ஒருவேளை ஜெபத்தில் வளர்றீங்க, ஜெபிக்கிறீங்க, ஜெபம் கேட்கப்படுது, சந்தோஷப்படுங்க. ஆனா துதியையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் கர்த்தருக்கே செலுத்துங்கள். என் மகிமையை வேறொருவருக்கும் கொண்டேன் என்று வசனம் சொல்லுகிறது. See, I'll tell you one thing. I learned from God. நான் தேவனிடத்தில் கற்றுக்கொண்டவன், மனிதர்களிடத்தில் அல்ல. பவுல் சொல்றார், மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, தேவனால் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் சொல்றார். ஆமென். அதனால நான் தைரியமா சொல்ல முடியும், this is what கர்த்தர் விரும்புகிறது. இதுதான், மனுஷனை பிரைஸ் பண்ணுகிறது அல்ல. பிரதர் வந்தார், இதை செய்தார், அதை செய்தார், பாஸ்டர் வந்தாரு, ஜோம் பண்ணாரு, ஜோம் பண்ணோன்னு இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு. கர்த்தர் எங்க பாஸ்டர் மூலமா அதை செய்தார், கர்த்தர் எங்க பிரதர் மூலமா அதை செய்தார், சிஸ்டர் ஜோம் பண்ணாங்க, கர்த்தர் அற்புதம் செய்தார். அப்படிதான் சொல்லணும். கர்த்தர் அற்புதம் செய்தார், கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. when you give testimony, எங்க டெஸ்டிமனி கொடுத்தாலும், வந்தாங்க, ஜோம் பண்ணாங்க, இந்த பாஸ்டர்லாம் ஜோம் பண்ணாங்க, இந்த பிரதர்லாம் ஜோம் பண்ணாங்க, கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டாரு, கர்த்தர் கிருபையாக எனக்கு இறங்கி கர்த்தருடைய தயவினால் அற்புதம் செய்தார். அப்படிதான் சொல்லணும்.
அவர் வந்தாரு, ஜெபம் பண்ணார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். பிரதர் இல்லைன்னா அது நடந்திருக்காது. அப்படி வரும்போது என்ன ஆயிருது? The price was going to someone in flesh. மாம்சத்தில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு அந்த துதி போய் விடுகிறது. சின்ன நூலில் தான், சின்ன வித்தியாசம் தான். ஸோ we need a wisdom. ஒரு ஞானம் வேணும். ஆண்டவரே, எனக்கு செய்த நன்மைகளை உமக்கு மகிமை செலுத்தும்படி நான் நடப்பேன். அதுக்காக ஊழியக்காரங்களை மதிக்க வேண்டாம், நான் அப்படி சொல்லலை. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். கனம் பண்ணுங்க, அவங்கள விசாரிங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்க. பட் ஆண்டவருக்கு தான் துதியும் கனமும் மகிமையும் கொடுக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய தயவு நான் ருசி பார்க்கிறதுக்கு எனக்குள்ள நான் வாசித்த பேதுருவின் புஸ்தகத்தில் வாசித்த 1 பேதுரு 2வது அதிகாரம் 2வது வசனம். சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். அப்போஸ்தலர்களுடைய டீச்சிங்ஸ் கூட கவனிச்சிங்கன்னா, இயேசுவை மையப்படுத்தி, வேத வார்த்தைகளை மையப்படுத்தி, தேவனுடைய சாயலை பெற்றுக்கொள்ளும்படியாக, தேவ சித்தத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிற காரியங்களை பார்க்க முடியும். ஸோ தட் இஸ் தி ரிக்வயர்மெண்ட். அதுதான் தேவை. ஆண்டவரே, நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லலாமா? ஷிலதனாரகத்தேனரே ஜதனதனலரதி அந்தனா. என் தெய்வமே, என்னை முழுமையுமாய் அர்ப்பணிக்கிறேன். எனக்குள் ஒருபோதும் எந்த விதமான பெருமையும் வராதபடி, எந்தவித பெருமையும் வராதபடி, just learn from God and obey the word of God. கற்றுக்கொள்ளுங்கள், கவனமாயிருங்கள். கற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசமாயிருங்கள். கற்றுக்கொள்ளுங்கள், தேவனுடைய வார்த்தையை அப்படியே செயல்படுத்துங்கள், அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கிருபையா ஈவா நடத்தி ஆசீர்வதிப்பார். அப்படியே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, இன்றைக்கு நீர் என்னிடத்தில் பேசின இந்த தயை, நீர் என் மேலே வச்சிருக்கிற தயவு, நல்லா கவனிங்க. எனக்குள்ள அந்த பெருமை எழும்பின பொழுது, வசனம் சொல்லுது, பெருமையுள்ளவர்கள் தேவனை எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்கள் தான் கிருபை அளிக்கிறார். அவருடைய தயவு இருந்ததுனால தான் நான் அந்த தவறுக்குள் போய் அதில் சிக்கி விழுந்துடாதபடி ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தார். சொல்ல புரிஞ்சுதா? அப்போ அந்த தயவு ஒரு மனுஷன் மேலே வச்சிருந்தார்னா he will teach, சொல்லி கொடுப்பார். சொல்லி கொடுக்கறது சரியா கேட்கலன்னா சிக்ஷை வரும், நெருக்கடிகள் வரும், பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனை வர்றதுக்கு காரணம் நம்மளை அவர் நேசிக்கிறார், அதனால தான் அது வருது. நம்ம மேல அவருடைய அன்பு, அந்த தயவை வச்சிருக்கிறார், அதனால தான் அது நடக்கு. ஆண்டவரே, லார்ட் தேங்க்யூ, என்னை புத்திரனாய், என்னை பிள்ளையாய் எண்ணுகிறதுனால உமக்கு ஸ்தோத்திரம், என்னை தாழ்த்துறேன்ப்பா. உம்முடைய தயவினால் என்னோடு பேசுகின்ற கர்த்தரே, ஆமென். உம்முடைய தயவினால் என்னோடு பேசுகின்ற கர்த்தரே, ஆண்டவரே, என்னை முழுமையா அர்ப்பணிக்கிறேன். உங்க இருதயத்தை கர்த்தர்ட்ட உயர்த்துங்க. ஆண்டவரே, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஆவிக்குரிய பெருமையானாலும் சரி, மாம்சத்தின் பெருமையானாலும் சரி, என் ஜாதியை பற்றி பெருமையானாலும் சரி, என் வீட்டை பற்றிய பெருமையானாலும் சரி, ஆண்டவரே, என் தேசத்தை, என் பட்டணத்தை, என்னுடைய சபையை குறித்த பெருமையானாலும் சரி, எதுவும் எனக்கு வேண்டாம். நான் பெருமை பாராட்ட ஒன்றும் இல்லையே, பெருமை பாராட்ட ஒன்றும் இல்லையே, பாடணும் இல்லை, பெருமை பாராட்ட ஒன்றும் இல்லை. எல்லாம் அவர் கிருபை. அந்த கிருபை எனக்கு தாங்க, பலப்படுத்துங்க. என்னை முழுமையுமா தாழ்த்துறேன், அர்ப்பணிக்கிறேன்.
இயேசு கிறிஸ்துவின் இன்ப திருநாமத்தில் ஒப்பு கொடுத்து வேண்டி ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.